ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சில்க் சரி லைனிங் ப்ளவுஸும் தைக்க போகிறோம். எப்படி தைக்கலாம் சொல்லி என்னோடய மெத்தடில் பார்க்கலாம். நல்ல பக்கமும் வச்சுக்கிட்டு துணியை ஃபஸ்ட்டு வந்து நான் கழுத்து அளவுக்கு மார்க் பண்ணி தையல் போட்டுக்கிறேன். தையலை ஃபுல்லாக கட் பண்ணி தைச்சி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக அர்க்காடு பண்ணிக்கிட்டு லைனிங் துணி மேலேயே படிமா தையல் போடுங்க. லைனிங் துணி மேலே தான் படிமா தையல் போடணும். மெயின் காதில் போடணும், சுருக்கம் வந்துடும். திரும்பி வந்து லைன் துணி போட்ட பிறகு நீங்கள் லைட்டாக வந்து மடித்து ஃப்ரண்ட் பக்கம் படிமா தையல் போட்டுக்கோங்க. ஓரத்துலேயே போட்டுருவாங்க. துணியை போட்டு ரொம்ப இழுத்துறாதீங்க, ஷேப் மாறிட போகுது, இல்லைனா துணி டைட் ஆகிடும். பேக் சைடும் போட்டு தான் திருப்பி அடிச்சுக்கலாம். பேக் சைடு ஃபுல்லாகவே தையல் போட்டுக்கோங்க. நான் 1/4 இன்ச்சு தான் அளவு விட்டுருந்தேன். அதே 1/4 இன்ச்சு அளவுக்கு தையல் விட்டுட்டு பேக் சைடு ஃபுல்லாக தைச்சிக்கிறேன். தைச்சி எடுத்துகிட்டு திருப்பிக்கிட்டு அது மேலேயே படிமா தையல் ஓரமாக போடுங்க. ப்ளவுஸ் சுருக்கம் இல்லாமல் வந்து இழுத்து விட்டுக்கோங்க. சுருக்கம் இருந்துச்சுன்னா பார்க்க ஒரு மாதிரியாக இருக்கும். சுருக்கம் விட்டு கையால் நீவி விட்டு தைச்சிட்டுக்கோங்க. இப்போ சுற்றியுமே வந்து தையல் போட்டுக்கோங்க. 2 பக்கம் போட்டுக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. அது தூக்கி நான் வச்சுட்டேன். இப்போ வந்து கை ஜாயின் பண்ணலாம். கையும் அப்படி தான் 1/4 இன்ச்சு வச்சு நல்லா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. திருப்பி படிமா தையல் போட்டுக்கலாம். 2 பக்கம் படிமா தையல் போட்டுட்டு இதுலேயும் பாருங்கள், லைனிங் கிளாஸ் மேலே மட்டும்தான் படிமா தையல் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் திரும்பி வந்து மேலே படிமா தையல் போட்டுக்கோங்க. சுற்றியும் ஃபுல்லாக தைச்சி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்து தைக்கும்போது வந்து உள்ள துணி சுருங்காமல் கையாலே நீவி விட்டு தைச்சிக்கோங்க. ஃபுல்லாக தைச்சி முடிச்சுட்டு இது எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஃப்ரண்ட் பாகம் அதே மாதிரி தான் நல்லா பருப்பு வச்சு தைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரியும் படிமா தையல் போட்டுட்டு மேலே வந்து கெட்டு தையலும் போட்டுக்கோங்க. ஓரத்துலேயே ஃபுல்லாக தைச்சி முடிச்சுட்டு இதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. சுருக்கம் இல்லாமல் நீவி விட்டு கையால் தைங்க. ரொம்ப இழுத்து வச்சிடாதீங்க, சுருக்கம் வந்துடும். சேரீயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேரீ வந்து அந்த ப்ளவுஸ் துணி வந்து வெள்ளன்னு இருந்துச்சு. ஃபுல்லாக தைச்சி பண்ணி எடுத்து நான் அர்க்காடு பிடிக்கிறேன் பாருங்கள். 1.5 இன்ச்சு 3 இன்ச்சு வச்சு அர்க்காடு பிடிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு அர்க்காடு. செகண்ட் அர்க்காடு வந்து பட்டன் பீஸ் பக்கம் வந்து 1/2 இன்ச்சு வச்சு 4 இன்ச்சு தையல் பிடிச்சிருக்கு. இந்த தையல் பிடிச்சி நீங்கள் ப்ளவுஸ் தூக்கினாலே உங்களுக்கு வந்து 3ஆவது தையல் வந்துடும். அதில் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நான் வந்து ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் கொடுக்குறேன். லேஸ் வச்சு மெலிசான லேஸ் எடுத்திருக்கேன் சில்வர் கலரில். ஏன்னா சேரீயில் அங்கே சில்வர் கலரில் பூ இருக்குது. அதனால் வந்து சில்வர் கலர் கொடுத்து அதான் பார்க்க நல்லாயிருக்கும். சேரீக்கு எடுத்துச்சு. நான் வந்து 2 லைன் கொடுத்துருக்கேன். நீங்கள் சின்ன லேஸும் பெரிய லேஸும் எந்த லேஸ் வச்சாலும் வந்து 2 வாட்டி தைச்சிக்கோங்க. இந்த சைடு காரணம் அப்போ தான் நீட்டாக நல்லாயிருக்கும் பார்க்குறது. சின்ன லேஸாக தான் இருக்கும், தையல் மட்டும் போட்டுறாதீங்க. 2 பக்கம் தையல் போட்டுக்கோங்க. இது வந்து 2 லைன் கொடுத்துருக்கேன். ஏன்னா டிசைனே கிடையாது, லேஸ் மட்டும் தான். இதில் சூப்பராக இருக்கும். சிம்பிளாக இருந்தாலும் பார்க்க நீட்டாக அழகாக இருக்க மாதிரி இருக்கும். தையல் ஃபுல்லாக கொடுத்து எடுத்துக்கலாம். பார்ப்பாங்க 2 தையல் போட்டிருக்கேன். சின்ன லேஸாக தான் 2 தையல் கொடுத்தா தான் பார்க்க நீட்டாக இருக்கும். பேக் சைடு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி ஃப்ரண்ட் சைடுக்கும் அதே மாதிரி வந்து 2 லைன் கொடுத்துக்கிறேன். அந்த வளைய மேலே போட்டுட்டு வாங்க. அந்த மாதிரி செகண்ட் லேஸ்க்கான லைனும் கொடுத்துருக்கேன். இந்த ப்ளவுஸ் நான் எப்படி தைச்சிருக்கேன்னு சொல்லுங்கள். நான் தைச்சிருக்க ப்ளவுஸ் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் அளவு தைக்கணும், அந்த அளவு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். இந்த அளவு ப்ளவுஸ் வேணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் அந்த அளவுக்கான பேப்பர் கட்டிங் போட்டு அந்த ப்ளவுஸ் நான் அளவு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கேன். 2 பக்கம் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், நம்ம வந்து தைச்சதுக்கு அதுக்கான பட்டி பீஸ் கரெக்டாக இருக்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ரொம்ப சில்க் சேரீ ரொம்ப சாஃப்டாக இருந்தனால முதல்ல வந்து தூக்கி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து கெட்டு தையல் போட்டுக்கிறேன். மடித்து வச்சு பாருங்கள், 2 அளவு ஒரே அளவாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்து வந்து கை ஜாயின் பண்ண போகிறோம். கைக்கு வந்து நான் வந்து முன் அர்க்காடில் வந்து லைட்டாக அர்க்காடு பண்ணிக்கிறேன். முன் பக்கத்தில் அர்க்காடு பண்ணிக்கிட்டேன் சேர்த்து தைக்கிறதுக்காக. பாருங்கள், கரெக்டாக தைச்சிருக்கேன்னா சொல்லுங்கள். கையை வந்து எப்போ வந்து இந்த சென்டர் வந்து அர்க்காடு பண்ணிக்கோங்க. சோரில் வச்சு ஜாயின் பண்ணுங்கள். பிகினராக இருந்தால் கூட ஈஸியாக நீ கற்றுக்கலாம். ஃப்ரெண்டில் சப்போஸ் ஒரு 10 பேசினா கஷ்டம். சோல்டரில் ஜாயின் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அது தான் கை தைச்சி முடிச்சிட்டேன். செகண்ட் கைக்கு வந்து லேஸ் வச்சிட்ருக்கேன். லேஸ் வைக்கிறேன். உங்களுக்கு இதில் என்ன கலர் தெரியுதுன்னு தெரியல.
இந்த ப்ளவுஸ் கேட்டிங்கன்னா வந்து லைட்டாக பிங்க் கலர் மாதிரி இருக்கும். நம்ம வாடாமல்லி கலர் சொல்லுவாங்க, லைட் வாடாமல்லி பிங்க் கலர் மாதிரி இருக்கும். இதில் எனக்கு வந்து என்ன கலர் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, பர்பிள் கலர் மாதிரி தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. பாருங்கள், இந்த கை பாருங்கள், ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு பக்கத்துக்காக ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நாம் கட் பண்ணதும் அந்த இது சமமாக இருக்குது. அடுத்து இந்த பக்கமும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன். 2 தையல் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் தையல் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து இது கை போடும்போது வந்து முன்னாடி இருக்க துணியை வந்து பிடிச்சி தையல் போட்டுறக்கூடாது. பார்த்து நிதானமாக அதை இழுத்து தையல் போடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க வந்து ஓவர்லாக் போடாமலே வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி பாருங்க. நல்ல பக்கம் வச்சு ரொம்ப கார்னர் தையல் போட்டுக்கோங்க. அதை அப்படியே உள்டாவாக திருப்பிங்கன்னா கெட்ட பக்கம் வந்துடும். கெட்ட பக்கம் வச்சு நீங்கள் தைக்குங்க. என்ன அளவு மெஷர்மெண்ட் அளவோ அந்த அளவு நீங்கள் வந்து அளவு எடுத்து தைங்க. தைச்சிட்டு நீங்கள் ப்ளவுஸை ஃபுல்லாக திருப்பினீங்கன்னா உங்களுக்கு தையல் போட்டு இடமும் தெரியாது, நீட்டாக இருக்கும். அந்த பிசிலே சைடில் இருக்காது. சில பேருக்கு வந்து ப்ளவுஸ் வந்து குத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட்டர்ஃப்ளை ப்ளவுஸஸ் கொஞ்சம் இதாக இருந்தால் அங்கே குத்துற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தைச்சி பாருங்கள். ப்ளவுஸ் குத்துறது உங்களுக்கு சாஃப்டாகவும் இருக்கும். ஓவர்லாக் போட வேணாம், நீட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் மெத்தடை கண்டிப்பாக. இப்போ பாருங்கள், சுருக்கு எதுவுமே இல்லை, ப்ளவுஸ் நீட்டாக இருக்குது பாருங்கள். முழு ஆர்க்காடு முடிச்சுக்கிட்டேன். ஏதாச்சும் பேச்சு சொதப்பிருந்தேன்னா மன்னிச்சிடுங்க.